ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எழுச்சி டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகலாயர் வம்சத்தை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் டெல்லி சுல்தான் பற்றி பார்த்துருந்தோம். ஒரு 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டெல்லி சுல்தான் பற்றி A to Z இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, யார் யார் முக்கிய ஆட்சியாளர்கள், அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், நிர்வாக முறை, இப்படி எல்லாமே ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த முகலாயர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஒன்றும் எக்ஸாமுக்கு ரொம்ப நாட்கள் குறைவாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாவது அட்லீஸ்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஈச் அண்ட் எவ்ரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் படிக்காதவங்க ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸை ஹியர் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ரிவிஷனுக்கு, ஸ்பீட் ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த பாட்டில் நம்ம முகலாயரில் பாபரை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், டெல்லி சுல்தானுடைய வம்சம் 1206 ஆரம்பிச்சு கரெக்டாக 1526 வரைக்கும் நடந்திருக்கும் இல்லைங்களா, டெல்லி சுல்தானுடைய ஆட்சி வம்சம். ஸோ 1526 ஸோ இந்த இப்ராஹிம் லோடி, டெல்லி சுல்தானுடைய லோடி வம்சத்தில் கடைசியாக யார் வந்திருப்பாருன்னா இப்ராஹிம் லோடி. அந்த இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில் 1526 ஏப்ரல் 21 நடந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பானிபட் போர். அந்த முதலாம் பானிபட் போரில் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஸோ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்ததில் இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டிருப்பார். பாபர் வெற்றி அடைஞ்சு தான் முகலாய வம்சம் அப்படிங்கிற வம்சமே தொடங்கப்பட்டிருக்கும். அப்படி தொடங்கப்பட்ட முகலாய வம்சம் 300 வருஷம் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ பாருங்கள், இப்போது அந்த பானிபட் போர் 1526 அதில் அப்படின்னா அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. முகலாய வம்சத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஏப்ரல் 21 டேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட் பார்த்துக்கோங்க. ஸோ முதலாம் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடந்தது 1526 ஏப்ரல் 21. ஸோ இந்த போர் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நினச்சிட்ருப்போம் பாபர் டைரெக்டாக இப்ராஹிம் லோடி மேலே போர் தொடுத்து வெற்றி பெற்றார் அப்படின்னா, அந்த மாதிரி கிடையாது. ஸோ பாபர் அவருடைய ஹிஸ்ட்ரி வேறு மாதிரியானது. எப்படின்னு கேட்டால், பாபர் காபூல் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பார். இந்த பாபரை போயிட்டு இந்த மாதிரி இப்ராஹிம் லோடி கிட்ட நீங்கள் தோக்கடிச்சு நீங்கள் தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதே இந்த டெல்லி சுல்தானிய வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி சுல்தானின் மாமனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் என்னென்னா ஆலம் கான். இந்த ஆலம் கான் அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடி. தௌலத் கான் லோடி அப்புறம் அவருடைய பையன் திலவர் கான், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போயிட்டு டைரெக்டாக பாபரை போய் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்க, நீங்கள் மத்தியில் உங்களுடைய ஆட்சி அமைங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டதன் விளைவால் தான் பாபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கே முதலாம் பானிபட் போர் நடந்து இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டு முகலாய வம்சம் அப்படிங்கிற ஒன்று இந்தியாவில் அமைஞ்சதுக்கு காரணமே இவங்க தான். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, இவங்க முகலாயர் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் இவங்க தான் ஆட்சி அமைக்கணும். ஆனால் இப்ராஹிம் லோடியை எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பாபருடைய உதவியை இன்டைரக்டாக நாடுனாங்க. ஸோ பாபர் இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிட்டா நம்ம அதுக்கப்புறம் பாபரை அனுப்பிட்டு நம்ம ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் இவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. சரிங்களா? இதே நம்ம டெப்த்தாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாபர்னால் யார், அவருடைய நேமு, அவருடைய ஹிஸ்ட்ரி பார்ப்போம், அவருடைய பர்த் ஹிஸ்ட்ரி. இப்போ பாபர் பார்த்தீங்கன்னா, பாபருக்கு ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க பாபரோட நேமு. அப்படின்னா அந்த ஜாகிருதீன்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1483 பிப்ரவரி 14 அன்னைக்கு பிறந்திருப்பார். 1483 பிப்ரவரி 14. ஸோ இவருடைய தாய் யாருன்னா மங்கோலிய செங்கிஸ்கான் வம்சத்தை சேர்ந்தவங்க. தந்தை வழியில் பார்த்தோம்னா இவர் யூனுஸ் கான், தாஸ்கண்டை ஆட்சி செஞ்ச யூனுஸ் கான், அவருடைய வழியில் 13வது வாரிசாக இவர் இருந்திருப்பார். சரிங்களா? இப்போ பாபர் பார்த்தா தந்தை வழியில் பார்த்தா தைமூர் துர்க்கி வம்சத்தையும், தாய் வழியில் மங்கோலிய செங்கிஸ்கான் வம்சத்து வழியாகவும் வந்தவர் தான் இந்த ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படிங்கிறவர். ஸோ இவருடைய 11 வயசில் இவர் எந்த இடத்த ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருப்பாருனா, பாபர் 11 வயதில் ஸோ ஆட்சி செஞ்ச இடம் தான் பர்ஹானா. பாபர் பர்ஹானான்னு ஞாபகம். ஸோ பர்ஹானா அப்படிங்கிற இடத்த பாபர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பார். 11 வயதிலே இவர் தந்தையை இழந்துருவார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, 12 வயசில் இவருக்கு தந்தையை ஆட்சி செஞ்ச 12 வயசில் என்ன ஆகும் அப்படின்னா, இவருக்கு தந்தையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த உஸ்பெகிஸ்தானுடைய சாமர்கண்ட் அப்படிங்கிற இடம் இவருக்கு கைப்பற்றுவார். இவர் ஆட்சி செய்கிறதுக்கு இவர் கைக்கு கிடைக்கும். ஸோ 11 வயசில் பாபர் ஆண்டது பர்ஹானா, 12 வயசில் தந்தை ஆண்டுகிட்டு இருந்த அந்த உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய சாமர்கண்ட் அப்படிங்கிற இடமும் இவர் ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார். சரிங்களா? இப்போ பாருங்கள், பாபர்
1505 காபூலை கைப்பற்றிடுவார். 1505 சரிங்களா. அடுத்து 1524 பாபர் ஃபஸ்ட்டு எங்கே வருவார்னா பஞ்சாபுக்கு தான் வருவார். பஞ்சாபுக்கு வந்து சரி நம்ம வந்து இந்த மாதிரி தௌலத் கான் லோடி, அடுத்து திலாவர் கான், டெல்லி சுல்தானோட மாமனார்னு சொன்ன ஆலம் கான் இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பஞ்சாப் வருவார் 1524. அதுக்கு இடையிலேயே ஒரு போர் வந்து இங்கே நடக்க ஆரம்பிக்கும். யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த தௌலத் கான் லோடி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஸோ பாபரை வரவிட வேணாம் அப்படியே அனுப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவரை வந்து சந்திக்கிறதுக்கு போயிருப்பார். எங்கே அப்படின்னா லாகூரில் வந்து தௌலத் கான் லோடி வந்து என்ன பண்ணுவார், பாபரை போய் பார்க்க போவார். அங்கே என்ன ஆகும்னா தௌலத் கான் லோடியை பாபர் வந்து தோக்கடிச்சிருவார். எங்கே லாகூரில் தோக்கடிச்சிட்டு வந்துடுவார். ஸோ பாபர் லோடியை தோக்கடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இருந்த பீரங்கி படை தான். ஸோ 1526 நடக்கிற அந்த முதல் பானிபட் போர்லேயுமே பாபர் வெற்றி அடைகிறதுக்கு ஒரே காரணம் தான் பீரங்கி படை தான். ஸோ பீரங்கி படையை முதல்ல இந்தியாவில் அது வரைக்கும் யாருமே பயன்படுத்தினவங்க இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பாபர் தான் பயன்படுத்தியிருக்கிறதா வந்து வரலாற்று குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. இப்போ அந்த பீரங்கி படை மாதிரி ஒரு படை வந்து வலிமையான படை நம்ம இப்ராஹிம் லோடிட்ட இருந்ததுன்னா அவர் வந்து கண்டிப்பாக பாபரை தோக்கடிச்சிருந்திருப்பார். ஆனால் வந்து அது மாதிரி இல்லாததால் பாபர் வந்து ஜெயிச்சிருவார். இப்போ இந்த வெடிமருந்து அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 13th செஞ்சுரியில் யார் கண்டுபிடிச்சிருப்பாருன்னா சீனர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த வெடிமருந்து அப்படிங்கிறது. ஆனால் 14th செஞ்சுரி மிடில்லே என்ன ஆயிரும்னா அது துப்பாக்கி, பீரங்கி இதிலெல்லாம் அந்த வெடிமருந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி யூஸ் பண்ண பழகி தான் வந்து 1526 24 பாபர் வந்து அதை யூஸ் பண்ணி அழகாக ஒவ்வொருத்தரையும் தோக்கடிச்சு இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு அது ஒரு ரீசனாக அமைஞ்சு போனது. ஸோ பீரங்கி படையை யூஸ் பண்ண முதல் முகலாயரோ இல்லை அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டு கூட ஆப்ஷனில் முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், மராட்டியர்கள் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் தான், அதில் பாபர் தான். சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பாபரை பற்றி வளவலன்னு நிறைய பாயிண்ட்ஸ் இல்லை, ஒரு 4 போர் மட்டும் இருக்குது. அந்த போர் மட்டும் என்ன நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே முடிஞ்சிருச்சு. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ராணா சங்கா, தௌலத் கான் லோடி, திலாவர் கான், ஆலம் கான் இவங்கெல்லாம் தான் பாபரை வந்து இங்கே வர சொன்னது, இந்தியாவுக்குள்ளே வர சொல்லி சொன்னதே இல்லைங்களா. அப்படி சொன்ன தௌலத் கான் லோடியை லாகூரில் வந்து பாபர் தோற்கடிச்சிட்டாரு. அடுத்து யார் வருவா அப்படின்னா மேவாருடைய அரசர், மேவாரின் அரசராக இருக்கக்கூடிய ராணா சங்கா, அவருக்கும் பாபருக்கும் இடையில் ஒரு போர் நடக்க போகுது. ராணா சங்காக்கும் பாபருக்கும் இடையில் நடக்கிற போர் தான் வந்து என்ன போர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்வா போர். கான்வா போர் 1527 இதில் நடக்கும். 1527 மேவார ஆட்சி செஞ்சிட்ருக்க ராணா சங்காக்கும் பாபருக்கும் இடையில். இவர் வந்து இந்த ராணா சங்கா வந்து என்னென்னா ராஜஸ்தானில் ரொம்ப செல்வாக்குடையவர். ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில் நடக்கிற போர்லையும் பாபர் தான் ஜெயிப்பார். இந்த போரில் வந்து பாபர் வந்து என்ன பகுதிகளை கைப்பற்றுவார்னா குவாலியர், தோல்பூர் முதலிய கோட்டைகளை வந்து பாபர் கைப்பற்றிடுவார். இது முதல் போர். ஸோ மேவாரோடைய ராணா சங்காக்கும் பாபருக்கும் இடையில் வரிசையாக போர் தான் இருக்கும். 1524 லாகூரில் வந்து தௌலத் கான் லோடி, 26 இப்ராஹிம் லோடியோட முதலாம் பானிபட் போர், 27 மேவார ஆண்ட ராணா சங்காக்கும் பாபருக்கும் இடையில் நடக்கிறது தான் கான்வா போர். ஸோ இந்த போருக்கு அடுத்து 2வது போராக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் போர் யாரோட அடுத்து நடக்கும் தெரியுமா 1528 நடக்கும். அது யாருக்குன்னா பாபருக்கும் மேதினி ராய் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இடையில் நடக்கிற போர் தான் பாபர் மேதினி ராய். இவங்க 2 பேருக்கும் இடையில் நடக்கிற போர் தான் சந்தேரி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தேரி போர். ஸோ மேதினி ராய், சந்தேரி போர். சரிங்களா. 1528 நடக்கும். இந்த போரில் யார் ஜெயிப்பார்னா இந்த போர்லேயுமே அஃப்கோர்ஸ் வந்து யாருன்னா பாபர் தான் வெற்றி அடைவார். அடுத்து 3வது போர் என்ன நடக்கும்னா கோக்ரா போர் அல்லது காக்ரா போர்னு சொல்லுவாங்க. கோக்ரா அல்லது காக்ரா அது அடுத்த வருஷமே நடக்கும் 1529. ஸோ இதுதான் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யார் வருவா அப்படின்னா பாபரோடு சேர்ந்து பாபரும் இப்ராஹிம் லோடியோடைய சகோதரர் முகமது லோடி வருவார்.
அப்புறம் அவருடைய மருமகன் சுல்தான் நஸ்ரத் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. சுல்தான் நஸ்ரத் ஷா இவங்களுக்கும் இடையில நடக்கிற போர் தான். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி பானிபட் போரில் வந்து நம்மளுடைய இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரன் முகமது லோடியும் அவருடைய மருமகன் சுல்தான் நஸ்ரத் ஷாவும் பாபரை எதிர்த்து நிற்பாங்க. அந்த போர் தான் கோக்ரா போர் அல்லது காக்ரா போர் 1529. இந்த போர்லேயுமே பாபர் தான் வெற்றி அடைவார். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாருங்கள். 1524 அவர் பஞ்சாப் ஃபஸ்ட்டு வர்றாரு. லாகூரில் தௌலத் கான் லோடியை வந்து வெற்றி அடைவார். தௌலத் கான் லோடி லாகூரில் 1526 முதலாம் பானிபட் போர் இப்ராஹிம் லோடியோட, அதுலேயும் வெற்றி தான். 1527 கான்வா போர் மேவாரோடைய ராணா சங்காவோட, அதுலேயும் பாபருக்கு தான் வெற்றி கிடைக்கும். 1528 பாபருக்கும் மேதினி ராய்க்கும் இடத்துல நடக்கிறது தான் சந்தேரி போர். 1528 அதுலேயும் பாபர் வெற்றி அடைவார். கோக்ரா அல்லது காக்ரா போர் 1529 பாபருக்கும் முகமது லோடி சுல்தான் நஸ்ரத் ஷா அவங்களுக்கு இடையில் நடக்கிற போர், அதுலேயும் பாபர் தான் வெற்றி அடைவார். ஸோ இதோட முடியும். ஏன்னா 1530 என்ன ஆகும்னா பாபர் வந்து இறந்துருவார் 30. ஸோ அதோட வந்து போர்களும் முடிவடையும். ஸோ இப்போ எப்படி என்ன ஆகும் அப்படின்னா பாபருடைய பையன்தான் ஹிமாயூன். ஸோ ஹிமாயூன் வந்து என்ன ஆயிருப்பார்னா உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருப்பார். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு வந்து உடம்பு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன்கிட்ட வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்தவர் தான் யாருன்னா பாபர். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முதலாம் பானிபட் போர் பார்த்தோம் இல்லைங்களா, இப்ராஹிம் லோடிக்கிட்ட. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். இப்ராஹிம் லோடிக்கிட்ட கிட்டத்தட்ட 1.5 லட்சம் படை வீரர்கள் இருந்திருப்பாங்க இப்ராஹிம் லோடிக்கிட்ட. பாபர் கிட்ட வெறும் 30,000 வீரர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பீரங்கினால தான் பாபர் என்ன பண்ணுவார்னா ஜெயிச்சிருவார். சரிங்களா? பீரங்கி படையும் 30,000 படை வீரர்கள் இருந்தும் பாபர் ஜெயிச்சிருவார். இங்கே 1.5 லட்சம் வீரர்கள் இருந்துமே லோடி இப்ராஹிம் லோடி தோக்குறதுக்கு ரீசனே பீரங்கி படை தான். சரிங்களா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலை. ஸோ அதான் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஹிமாயூன் இதுக்கப்புறம் ஆட்சி அமைக்க போகிறது ஹிமாயூன் தான். இப்போ வந்து நம்ம பாபருடைய சுயசரிதை ஒன்று இருக்குது, அதை மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். அதோட இந்த இது நமக்கு பாபர் அப்படிங்கிறது ஃபுல்லாக முடிவடையும். ஸோ பாபருடைய சுயசரிதை வந்து துஷுக்-இ பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பாபர் நாமா. துஷுக்-இ அதுலேயே நமக்கு பாபர்னு வர்றதுனால ஈஸியாக இருக்கும். துஷுக்-இ பாபரி அல்லது பாபர் நாமா. இதை என்ன சொல்லுவாங்கன்னா உலக செவ்வியல் இலக்கியம்னு சொல்லுவாங்க. துஷுக்-இ பாபரி, பாபர் நாமா உலக செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பாபர் வந்து துருக்கி மொழி ப்ளஸ் பாரசீக மொழி ரெண்டுலேயுமே வந்து எப்படிப்பட்டவர்னா நல்ல புலமையானவர் பாபர். சரிங்களா? அவர் தன்னுடைய சுயசரிதையில் ஒன்று சொல்லியிருப்பார், அதான் ரொம்ப முக்கியம். அந்த துஷுக்-இ பாபரிங்கிறது அதான் ரொம்ப முக்கியம். பாபர் நாமா என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியா வந்து தங்கம் வெள்ளி நிறையா இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியர்கள் வந்து அதே மாதிரி கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பாபர் தான் சொல்லியிருப்பார். ரொம்ப இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்தியா தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது, இந்தியர்கள் கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி எந்த அரசர் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாபர் தான். சரிங்களா? ஓகே. இப்போ 1530 பாபர் இறந்துருவார். அதோட வந்து பாபருடைய ஆட்சியை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் யார் வருவா அப்படின்னா அவருடைய மகன் ஹிமாயூன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஹிமாயூன் பற்றி A to Z இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.